Good afternoon to all. Today topic rivers. The rivers அப்படின்றது ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று Himalayan rivers, செகண்ட் ஒன் பெனிசுலர் ரிவர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா Himalayan rivers பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பெனிசுலர் ரிவர்ஸ். பெனிசுலர் ரிவர்ஸ் அப்படின்றது இந்தியாவுடைய சவுத் இந்தியாவுடைய பகுதியில் உருவாகக்கூடிய ரிவர்ஸ் பேர் தான் பெனிசுலர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா அண்ட் தப்தி. இந்த 6 ரிவர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிசுலர் பிளாட்டியோவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தும் வெஸ்டர்ன் காட்ஸ் த மோஸ்ட் ஆஃப் ரிவர்ஸ் பெனிசுலர் ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஆகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து தான் அதிக அளவில் பார்த்திங்கன்னா பெனிசுலர் ரிவர்ஸ் அப்படின்றது உருவாகுது. வெஸ்ட் சைடில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஈஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகிறதுனால ஈஸ்டர்ன் ஃப்ளோஸ் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸ்டர்ன் ஃப்ளோஸ் ரிவர். ஃபர்ஸ்ட் ஒன் பெனிசுலர் ரிவர்ஸ். The rivers in South India are called the peninsular rivers. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸுடைய பேர் என்னன்னு சொல்கிறோம், அது எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிசுலர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான மெயின் ரீசன் என்ன, ஏன் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க, ஏன் பெனிசுலர் ரிவர்ஸ்னு சொல்கிறாங்க. பெனிசுலர் பிளாட்டியோ அப்படின்ற ஒரு பார்ட்டு இந்தியாவுடைய சென்டர் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் பெனிசுலர் பிளாட்டியோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெனிசுலர் பிளாட்டியோ ஒரு சைடு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டான பகுதியாகும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்லோப்பிங் இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கிறதுனால ஹைட்டான பகுதியில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ், அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் உருவாகக்கூடிய அந்த ரிவர் வெஸ்ட் சைடில் உருவாகக்கூடிய ரிவர் ஈஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகுது. ஏன் ஈஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பிங்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, ஒரு சைடு மேடாகவும் இன்னொரு பகுதி தாழ்வான பகுதியாக இருக்கிறதுனால வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகமாக உருவாகக்கூடிய இந்த ரிவர் ஈஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகுது. அப்போது வெஸ்ட்டு சைடில் உருவாகக்கூடிய அந்த ரிவர் ஈஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகுறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஈஸ்டர்ன் ஃப்ளோஸ் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ரிவர்ஸுக்கு பெனிசுலர் ரிவர்ஸ்னு சொல்கிறதுக்கான ரீசன் இது தான். த மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த வெஸ்டர்ன் காட்ஸ். இந்தியாவில் சவுத் இந்தியாவில் உருவாகக்கூடிய எல்லா ரிவரும் மேக்ஸிமம் அதிகமாக உருவாகக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ரிவர் உருவாகக்கூடிய இடம் பெனிசுலர் பிளாட்டியோ வெஸ்டர்ன் காட்ஸில் தான் அதிக அளவில் உருவாகுது. தீஸ் ஆர் சீஸ்னல் ரிவர்ஸ். இந்த ரிவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா ஒரு சீஸ்னல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் பெர்னினல். They have a large seasonal fluctuation in the volume of water as they are solely fed by rain. These rivers flow in valley with steep gradients based on the direction of flow. The peninsular rivers are divided into the west flowing and east flowing rivers. The peninsular rivers அப்படின்றது வெஸ்ட் சைட்லேயும் ஃப்ளோ ஆகுது, ஈஸ்ட் சைட்லேயும் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் அதிக அளவில் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் உருவாகுது. ஒரு சில ரிவர்ஸ் வெஸ்ட் சைட்லேயும் ஃப்ளோ ஆகுது, ஒரு சில ரிவர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைட்லேயும் ஃப்ளோ ஆகுது. பேஸ்டு ஆன் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ பெனிசுலர் ரிவர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு. இந்த பெனிசுலர் ரிவர்ஸ் அப்படின்றது ரெண்டு டிவைடடாக பிரியுது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ் ஆகும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ் ஆகும், டிவைட் ஆகுது. வெஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ் நர்மதா, தப்தி இந்த மாதிரியான ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகி அரேபியன் சீயில் போய்ட்டு மிங்கிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில ரிவர்ஸ் ஈஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இந்த மாதிரியான ரிவர்ஸ் ஈஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸாக இருக்குது. மேக்ஸிமம் இந்த ரிவர்ஸ் எல்லாமே ஆரிஜினேட் ஆகக்கூடிய ஒரு இடம் தான் சொன்னால் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பெனிசுலர் ரிவர்ஸ் ரெண்டு பார்ட்டாக டிவைட் ஆகுது, ரெண்டு பார்ட்டாக ஃப்ளோ ஆகுது. ஒன்று வெஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஈஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ரிவர் மகாநதி. The river Mahanadi originates near Shiva in
ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர் அண்டு ஃப்ளோஸ் த்ரோ ஒடிசா. மகாநதி அப்படின்ற ஒரு ரிவர் சிவா அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஆரிஜினேட் ஆகுது. அது ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இது ஸ்டார்ட் ஆகி இது த்ரோ வந்து எங்கே த்ரோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் த்ரோ ஆகுது. இட் இஸ் லென்த் இஸ் 851 கிலோமீட்டர். சீனோத், டெலான், சாண்டூர் அண்டு ஹைபி ஆர் இட் இஸ் த மேஜர் ட்ரிபியூட்டரிஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பல கிளை ஆறுகளோடு ஒன்றா இணைந்து இந்த ரிவர் அப்படின்றது ஒரு மெயினான ரிவராக உருவாகுது. த மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் மகாநதி கெட்ஸ் டிவைடட் இன்டு செர்விரல் டிஸ்ட்ரிபியூட்டிஸ் சச் as பைக்கா, பிராபு, சிட்ரலா, கங்குட்டி அண்டு நன் அப்படின்ற ஒரு பல ஆறுகளோடு இணைந்து மிகப்பெரிய ஒரு ஆறாக உருவாகுது. which is one of the largest deltas in India. The Mahanadi empties its water in Bay of Bengal. மகாநதி ரிவர் சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் உருவாகி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒடிசாவோட ஃப்ளோ ஆகி ஒடிசாவில் இருந்து எங்கே போயிட்டு லாஸ்ட்டாக எண்ட் ஆகுது, எங்கே போய் மிங்கிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு மிங்கிள் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் கோதாவரி ரிவர், த லாங்கஸ்ட் ரிவர் 1465 கிலோமீட்டர் வித்தின் ஏரியா ஆஃப் 3,13,000 square kilometer. Among the peninsular river, it is also called Varida Ganga. It is originate in the Nasik district of Maharashtra. The Godavari river start ஆகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு நாசிக் டிஸ்ட்ரிக்டில் இருந்து இது ஸ்டார்ட் ஆகி எந்த ஒரு மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம். இந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு முக்கியமான பகுதிகள், எல்லா பகுதிகளுக்கும் வாட்டர் ரிசோர்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ரிவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோதாவரி ரிவர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் எ போர்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய அதிகமான பகுதிகளுக்கு வாட்டர் ஃப்ளோஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒன் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் வழியாக பே ஆஃப் பெங்காலில் போய்ட்டுனா அதுன்னு பார்த்திங்கன்னா மிங்கிள் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் கிருஷ்ணா ரிவர். கிருஷ்ணா ரிவரும் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் வழியாக பே ஆஃப் பெங்காலில் மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ரிவர் தான் கிருஷ்ணா ரிவர். த ரிவர் கிருஷ்ணா ஆரிஜினேட் ஃப்ரம் த எ ஸ்ப்ரிங் அட் எ பிளேஸ் கால்டு மகாபாலீஸ்வர் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் இன் மகாராஷ்டிரா. இந்த கிருஷ்ணா ரிவரும் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. பர்டிகுலராக எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபலீஸ்வர் அப்படின்ற ஒரு பகுதியில் இருந்தால் வெஸ்டர்ன் காட்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. வெஸ்டர்ன் காட்ஸில் மகாபலீஸ்வர் அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் ஒன் இது ஆந்திர பிரதேஷ் வழியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு மிங்கிள் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் காவேரி ரிவர். காவேரி அப்படின்றது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு லாஸ்ட் எண்டு தமிழ்நாடு வழியாக பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு மிங்கிள் ஆகுது. த ரிவர் காவேரி ஆரிஜினேட் அட் தலக்காவேரி, குடகு ஹில் ஆஃப் கர்நாடகா. இந்த காவேரி ரிவர் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல இதோட பிறப்பிடம் எந்த இடத்துல உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலக்காவேரி பர்டிகுலர் ஏரியா குடகு அப்படின்ற ஒரு இடத்துல தலக்காவேரி என்ற ஒரு பகுதியில் இருந்தால் இந்த காவேரி ரிவர் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸ் பகுதி, மலைப்பகுதியில் குடகு அப்படின்ற ஒரு மலைப்பகுதியிலேருந்து உருவாகக்கூடிய காவேரி. அந்த இடத்துல அந்த காவேரிக்கு பேர் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தலக்காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் லென்த் ஆஃப் 800 கிலோமீட்டர். த ரிவர் காவேரி இஸ் கால்டு தக்ஷின் கங்கா ஆர் கங்கா ஆஃப் சவுத் ஹராங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, அக்ராவதி, நொய்யல், அமராவதி and etc. the main tributaries of river Kaveri in Karnataka. The river bifurcates twice forming at the sacred island of Srirangapattinam, Sivasamudram while entering Tamil Nadu. இந்த ரிவர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆறாகவும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல கிளை ஆறுகளாகவும் வரக்கூடிய இந்த ஆறுகள் ஒரே இடத்துல வந்து மிங்கிள் ஆகும்போது அது மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஆறாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் இருந்தால் இது தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல
ஒரு 2 பார்ட்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி ரிவர் பிரியுது. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி ரிவர் அப்படின்றது 2 பார்ட்டாக பிரிகிறதுனால அதுக்கு பேர் என்ன சொன்னால் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கம் ஐலேண்ட். ஸ்ரீரங்கம் ஐலேண்ட் வித் 2 canals, river Kolarun and Kaveri at least empties into Bay of Bengal, இந்த பூம்புகார் இந்த பகுதியில் போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் மிங்கல் ஆகுது. காவேரி ரிவர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தலக்காவேரி அப்படின்னு சொல்கிறோம். கொடுகுமலை பகுதியிலிருந்து உருவாகக்கூடிய இந்த காவேரி ரிவர் கர்நாடகாவிலிருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஒகேனக்கல் வழியாக என்ட்ரு ஆகிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பல டிஸ்ட்ரிக்ஸ் வழியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. லாஸ்ட்டாக பூம்புகாரில் போய்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் மிங்கிள் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் நர்மதா ரிவர். திஸ் ரிவர் ரைசஸ் இன் அமர்கண்டாக் plateau in Madhya Pradesh at an elevation of about 1057 meter and flows are a distance about 1312 kilometer. It covered an area of 98,796 square kilometer and forms of 27 kilometer estuary before outfalling into Arabian Sea through the Gulf of Cambay. It is one of the largest among west flowing rivers peninsular India. It is principal tributaries are west flowing rivers. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ். வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸில் நர்மதா. இந்த நர்மதா அப்படின்ற ஒரு ரிவர் பர்டிகுலராக எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ரிவர் மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லலாம். மத்திய பிரதேஷ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இது என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டான ஒரு பகுதியில் இருந்து இந்த ரிவர் ஸ்டார்ட் ஆகுறதுனா அதோட ஃப்ளோவிங் ஈஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகுது. வெஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகுது. அப்படி வெஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகும்போது பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அது கடந்து வந்து அரேபியன் சீயில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மிங்கிள் ஆகுது. வெஸ்டர்ன் காட்ஸ் மத்திய பிரதேஷில் இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் வழியாக எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீயில் வந்து மிங்கிள் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் தப்தி. தப்தி அப்படின்ற ஒரு மேஜர் ரிவர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனிசுலர் ரிவரில் மிக முக்கியமான ஒரு ரிவர் தான் எதுனா தப்தி ரிவர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தப்தி அப்படின்ற இந்த ரிவரும் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் தான் இந்த ரிவர் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆறுகளோடு இணைந்து மத்திய பிரதேஷிலிருந்து அதுக்கு அடுத்து தான் வெஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகி அரேபியன் சைடில் வந்து மிங்கிள் ஆகுது. த தப்தி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் பெனிசுலர் இந்தியா வித் லென்த் ஆஃப் about 724 km. It covers an areas 65,145 square kilometer. இந்த தப்தி ரிவருடைய டோட்டல் லென்த் அப்படின்றது 724 கிலோமீட்டர், 724 கிலோமீட்டர் கடந்து அரேபியன் சீயோடு மிங்கிள் ஆகுது. இது இந்த ஆறுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸ் இது எந்த அளவுக்கு இந்த ஏரியாவை கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,145 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இந்த வாட்டர் ரிசோர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் என்ன பண்ணியிருக்கு இது கவர் பண்ணியிருக்கு. தப்தி ரிவர்ஸ் ரைஸ் நியர் மல்டை இன் த பெட்யூல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அட் அன் எவாலுவேஷன் அபவுட் 752 மீட்டர். இந்த ரிவரோடு ஆரிஜினேட் இது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மத்திய பிரதேஷில் இதோட எவாலுவேஷன் எவ்வளோவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 752 மீட்டர். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஒன்லி 3 river in the peninsular India that run from east to west. இந்தியாவில் ஈஸ்ட் சைட்லேருந்து வெஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு 3 rivers இருக்குது. Peninsular river that run from east to west in other being Narmada and Tapti and Mahi. ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் சைடுக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ் நர்மதா, தப்தி அண்ட் மாஹி. இந்த 3 மிக முக்கியமான ரிவர்கள் ஈஸ்ட் சைடில் ஸ்டார்ட் ஆகிட்டு வெஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி இந்த ரிவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஈஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.